ஆதவ அர்ஜுனோட பஞ்ச் டயலாக்ல இருந்து வந்தது. ஒரு கணக்கு இருக்கு. எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். அந்த பஞ்ச் டயலாக் பேசணும்னே தீத்துக்கப்பா கணக்கு சுப்ரீம் கோர்ட் போனாங்க. திமுகவின் RS பாரதி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முருகன், தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. தாவேக தரப்பு வழக்கறிஞர்கள் பேசுவதற்கான சூழலையே நீதிமன்றம் அளிக்கவில்லை. I am speaking, no cross speaking. Sit down, please. Will you sit down? Sit down. உண்மை நான் மொக்க போட்டுக்கிட்டு. அந்த மனுவில் வரும் ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூரில் உள்ள பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து அரசு ஆணைகள் மற்றும் கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை வழங்க உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களுக்கு சாதகமான ஒரு பிம்பத்தை உருவாக்க முயல்வதாகவும் ஊடகங்களில் தொடர்ந்து பேசி வருவதாகவும் வாதிட்டார். இத பாருங்க தம்பி, இது கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். உங்க ஊர்ல நடக்கிற சொம்பு பஞ்சாயத்து கிடையாது. அப்போது கரூர் சம்பவத்தில் விஜயும் ஒரு குற்றவாளி என்று கூறிய வழக்கறிஞர் ரஞ்சித்குமார், அவர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தால் அது வழக்கின் சாட்சிகளை பாதிக்கும் என்றார். இதை கேட்ட நீதிபதி விஸ்வநாதன் கடும் கண்டனம் தெரிவித்தார். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொன்னீங்க? நான் எப்படி கொடுக்க முடியுமா? ஆமா சார், ஆதி செஷன் சார், இது என்னுடைய கோர்ட், இது உங்க கிளப் கிடையாது. அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. வழக்கு ஆரம்பிச்ச ஒரு சில நிமிஷங்கள் தான் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் அந்த லாயர் கிட்ட கேட்ட முதல் கேள்வியே. அப்பொழுது நீதிபதிகள் கேட்டார்கள், ஒரு முதலமைச்சர் ஒரு மாவட்டத்துக்கு விசிட் பண்றதை நாங்க ரெகுலேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்டார்கள். முதலமைச்சருடைய நிர்வாக ரீதியிலான நடவடிக்கையில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? கரெக்டா கேட்டிருக்காருல்ல ஜட்ஜ், உங்க பொலிட்டிக்கல் ஃபைட் இங்க கொண்டு வராதீங்கன்ட்டு, நீங்க வெளியில போய் வச்சுக்கோங்க. நீங்க நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு அப்பியரான ரஞ்சித்குமார் வழக்கறிஞரால பேசவே முடியல. சாரி யுவர் ஆனர். முதலமைச்சரின் பேச்சையும் செய்திகளையும் உச்சநீதிமன்றம் தான் கட்டுப்படுத்த வேண்டுமா? கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக தடை விதிக்க வேண்டும் என கோருகிறீர்களா? ஓப்பனா கோர்ட்ல நீதிபதிகளே திமுகவை பார்த்து கேள்வி கேட்டாங்க. நீங்கள் பேச்சுரிமைக்கு தடை விதிக்க கோருகிறீர்களா? அரசியல் எதிரிகளின் கருத்துக்களுக்கு நீதிமன்றம் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்படவில்லை, எனவே தயவு செய்து ஆவணங்களை சரியாக படித்துவிட்டு நீதிமன்றத்தில் பேசுங்கள் என்று நீதிபதிகள் கடும் எதிர்வினை ஆற்றி இருக்கின்றார்கள். பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டாங்க. உங்களோட அரசியல் கணக்குகளை நீதிமன்றத்தின் மூலம் தீர்த்து கொள்ளாதீர்கள். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. உங்களுடன் ஸ்டாலினுக்கும் இதான சொல்லி அமிச்சாங்க திருப்பி. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் வரத்துக்கு வருமா? அடுத்த நொடி நீதிபதிகள் வழக்கறிஞர் ரஞ்சித்குமாரை கேள்விகளால் வறுத்தெடுக்க தொடங்கினர். பேச்சாலதான் எதிர்கொள்ளணும். அவங்க பேசுறாங்க, நீங்க பதிலுக்கு பேசுங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பில் கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் வழங்குவது எப்படி வழக்கை பாதிக்கும்? உனக்கெல்லாம் அறிவில்லை? நீலாம் வைக்கலையா? நல்ல வாயிலவர் மனசாட்சி இல்ல உனக்கு? இந்த வழக்கில் முதலமைச்சர் விஜய் FIR-இல் குற்றவாளியாக சேர்க்கப்படவில்லை. திமுக ஆட்சி காலத்தில் பதியப்பட்ட FIR-இலும் அவரது பெயர் இடம்பெறவில்லை. முதலமைச்சர் விஜயை நீங்கள் கரூர் சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி பேசுகின்றீர்கள். ஆனால் கரூர் சம்பவம் நடந்த பிறகு திமுக ஆட்சியில் தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. அந்த முதல் தகவல் அறிக்கையில் கூட தற்போதைய முதலமைச்சருடைய பெயர் இடம்பெறவில்லை. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? அப்படி இருக்க எப்படி அவரை அக்யூஸ்ட் என்று தவறான தகவலை நீதிமன்றத்தில் தெரிவிக்க முடிந்தது? மாட்டிக்கிட்ட பங்கு. ஒரு முதலமைச்சரை FIR பேர் அவர் பேர்ல FIR-ல ஒரு நேமே இல்ல, அந்த வழக்குல அவர் இந்த ஊருக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நீங்க எப்படி அதை கேட்கலாம் அப்படின்னு கேட்டிருக்க நீதிமன்றம். முதலில் வழக்கை முழுமையாக படித்து தெரிந்து கொண்டு வந்து தகுந்த மனுவை சமர்ப்பித்து நிவாரணம் கோருங்கள். மனுவை தள்ளுபடி செய்ய நீதிபதிகள் முற்பட்ட நிலையில் டிஸ்மிஸ் பண்ண போறேன் எப்படி வசதி இல்ல நாங்களே வாபஸ். ஆக்சுவலா நீ பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிருக்கு, அதான் உண்மை. திமுக தரப்பு வழக்கறிஞர் ரஞ்சித்குமார், நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம், இந்த ஸ்பீச்சுக்கு மட்டும் நீங்க ஏதாவது சொல்லுங்க. வித்ட்ரானா வித்ட்ராயிலோட நிறுத்துங்க. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நாங்க டிஸ்மிஸ் தான் பண்ண போறோம். ஐயா
மனுவை வேறு சட்ட வழிமுறைகள் மூலம் அணுகுகிறோம் என்று அனுமதி பெற்று மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவித்தார். அப்படின்னு சொன்னா இல்லைங்க வித்ரா பண்ணிக்கிறான், டிஸ்மிஸ்ட் அஸ் வித்ரான் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. திமுக ஆட்சி காலத்தில் கரூருக்கு செல்ல விடாமல் விஜயை தடுத்த திமுக இப்போது நீதிமன்றத்தின் மூலம் தடுக்க முயற்சிப்பதாக அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இன்னைக்கு முதல்வராக இருக்கும் பொழுதே அவரை கரூருக்கு செல்ல விடாமல் என்ன செய்யணுமோ அதை அவங்க உடனே செய்யறாங்க. நாங்கள் அப்போ முதல்வராக இல்லாத பொழுது போன வருஷம் எப்படி இருந்துக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு மாசத்துல பல முயற்சிகள் செஞ்சோம். கரூருக்கு முதல்வர் போறனால என்ன பிரச்சனை? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. என்ன பயம், என்ன பிரச்சனை? இப்ப திமுக என்ன பிரச்சனை? நீங்க அரசாக இருந்தீங்க விட்டுருங்க, இப்ப திமுக கட்சியா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை சிரிச்சுட்டு கேக்குற? முதல்வர் கரூருக்கு போவதனால் திமுகவிற்கும் கட்சியினருக்கு என்ன பிரச்சனை? உடனடியா பெட்டிஷன் ஃபைல் பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை? உங்களை தான்ப்பா இன்னைக்கு நடந்தது ஒரு அவமானம் அவர்களுக்கு. அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடை. இன்றைய டெவலப்மெண்டோட சாராம்சம் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் திமுகவை எச்சரித்திருக்கிறது. எனக்கு வெறி வரக்குள்ள இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறி தான் போவேன். வெறி வரதா போடா. உங்க பொலிட்டிக்கல் ஃபைட்டிங் கொண்டு வராதீங்க, அது வெளியில வச்சுக்கோங்க. நீதிமன்ற அவமதிப்புனா அதுக்கு தனியா கேஸ் போடு, இங்க எடுத்து வராதீங்க. மூணாவது, ஒரு முதலமைச்சர் எங்க போகணும் எங்க போக கூடாதுலாம் நாங்க சொல்ல முடியாது. கரூருக்கு முதலமைச்சர் போக கூடாது, ஏற்கனவே பணி நியமனங்களுக்கான உத்தரவுகள் போடப்பட்டு விட்டன, அது கொடுக்க கூடாது நீங்க எப்படி சொல்ல முடியும்? இது கூட தெரியாம இருக்கேடா, நீ சாதா மாடா இல்ல எரும மாடாடா? ரீசெண்ட் டைம்ல இவர் லண்டன் போனது தான் பிரச்சனை. ஏன்னா இங்க யார் கையில இருக்குன்னு தெரியல. எந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாமே திமுக கரெக்டா பண்ணி எங்கெங்கெல்லாம் திட்டுவாங்க அசிங்கப்படக்கூடாதோ அது எல்லாம் பண்ணிட்டு வராங்க. இல்லங்க, ஆட்சியில் இருக்கிறப்பமே அங்க என்ன நடக்குன்னு தெரியலங்க. என்ன நடந்திருக்குன்னா, இவர் கண்ணுக்கு தவறான விஷயம் எதுவுமே போகக்கூடாத அளவுக்கு ஒரு ஒரு அரணை போட்டு மறைச்சு ஒரு ஜால்ரா பத்திரிகையாளர் 4 பேரை கூட வச்சுக்கிட்டு என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிறா? தினந்தோறும் இவரை சாயங்காலம் ஆச்சுன்னா அதாவது நிகழ்ச்சி கூட்டு போய் உட்கார வச்சு அவர் அப்படியே அவர் கண்ணில் எதுவுமே படாத அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. மோச போயிட்டோம். டிவிகேவை ஹேண்டில் பண்ண முடியாம திணறுதா திமுக? கட்டாயம் அவங்களுக்கு விழி விதிக்கு போய் நிக்கிறாங்க. எந்த சைடும் அவங்களால போக முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்களால 5 வருஷம் வாய மூடிட்டு அமைதியாவே அவங்களால இருக்க முடியல. ஏன்னா பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டாங்க. திருடனுக்கு தேர் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க எல்லாம் திருடனுங்க, நான் தேடு, நான் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும். அவங்களுடைய பிரச்சனையே இன்னைக்கு என்னன்னா, இந்த தேர்தல் முடிவுகளை 2 மாதங்கள் ஆன பிறகும் தேர்தல் முடிவுகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்யணும். கரூருக்கு போனதா பிரச்சனை பண்றீங்க? நான் சொல்றேன், யாருங்க உங்க ஆட்சி, நீங்க முதல்வர். நான் என்ன சொல்றேன், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறீங்க. சின்ன போய் அடி வாங்கி வரீங்களா? நான் சொல்றேன், ஆனா அறமற்ற ஊடகங்கள் என்ன சொல்லுது? திரு விஜய் அவர்கள் போகக்கூடாது என்று திமுக சதி செய்கிறது. பெட்டிஷன் அப்படிங்க கோர்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய நரேட்டிவ் நீங்க செட் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஆனா இப்படி பொய்யாக விஜய் போகக்கூடாது என்று திமுக மனு தாக்கல் செய்தது உச்ச நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்து விட்டது அப்படின்னா என்ன நியாயம் இதெல்லாம் கேட்கிறேன். சரி, அப்போ உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு கரூர் சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டோர் பேச தடை விதிக்க வேண்டும் என்றால் அவர்களின் பேச்சு சுதந்திரத்தை நீதிமன்றம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அப்படின்னு போறேன். நீங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க. அழுதுக்கு இருக்க நீ அழுகாதா?